வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே வந்தது. இது என்ன புதுசானா? அது வந்து திருக்கணிதம் பிரகாரம், இது வாக்கியம் பிரகாரம். என்ன சார் இது புதுசானா? ஒன்றும் இல்லைங்க. வாக்கியம்ன்றதான் நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாக்கிய முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாசா வந்த பிறக்கும், அதுக்கப்புறம் நிறைய கோள்களில் நிறைய சேஞ்சஸ் வந்த பிறக்கும் புதுசாக நம்ம அப்டேட் பண்ண அஸ்ட்ராலஜி தான் திருக்கணிதம். இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பெரும்பாலும் 90% திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை இப்போவே நிறைய பேர் ஒன்றும் அந்த வாக்கியம் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக, அந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த வாக்கியம் பிரகாரம் இப்போ சனிப்பயிற்சி சொல்ல போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம சனிப்பயிற்சினா என்னென்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு ஞாபகம் வரும், சனீஸ்வர பகவான் கோவில்கள் ஞாபகம் வரும். கோவில்களில் பெரும்பாலான வழிபாடுகள், அதுவும் திருநள்ளாறுலாம் வழிபாடுகள் வந்து இந்த வாக்கிய முறையை வச்சு தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பழைய மனுஷங்க, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஜாகிரஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லுவோம். ஜாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களுக்கும் இந்த வாக்கியம்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் சொல்லிட்டு வர்றோம். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒரு பொதுவான பரிகாரங்கள், அதாவது இது வந்து கடவுள் வழிபாடும் வரும். இது கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, இது எல்லாமே நீங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. புதுசெல்லாம் இல்லை, நம்ம கோவிலில் வழிபாடுற விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை சேர்த்து இதில் சொல்ல போகிற ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. மீனராசி, மீன லக்னம் எப்படி இருக்குது? ஒரு 6 நம்மளுக்கு வந்து ஒரு 3 வருஷமாகவே செம்ம டஃப்பாக இருக்கும் டைமு. கடைசி 6 மாதம்லாம் கதற ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் இறங்கியிருக்காரு. இப்போ வந்து ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. அச்சச்சோ பதற்றப்படணுமா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நல்ல மனுஷன், நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணுவார். என்னென்னன்றதை முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடுவோம். என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க, கஷ்டத்தில் இருப்பீங்க. ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வளர்கிறதுக்கு ஏதோ ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வரும். எதனா வண்டி வாங்குற மாதிரியோ, வீடு வாங்குற மாதிரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ட்ரை பண்ணுங்கள், பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அமையும் உங்களுக்கு, சூப்பராக அமையும் உங்களுக்கு. இது ஒன்று. அடுத்து வந்து, நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அந்த கஷ்டத்தை வந்து ஈஸியாக கடந்து வந்துடலாம். சொல்லுவாங்க, நம்ம துக்கத்தை பகிர்ந்தோன்னா கம்மியாகும், சந்தோஷத்தை பகிர்ந்தோன்னா அதிகமாகும். ஸோ துக்கத்தை பகிர்றதுக்கு ஆள் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒன்று அமையும். நல்லபடியாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து, நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸில் இருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் அப்ராட் எதனா ட்ராவல், இந்த சனி பயிற்சி நடக்கும்போது மீனத்தில் இருக்கவங்க நிறைய பேர் அப்ராட் போய் பார்த்தேன். பெரும்பாலும் ஷார்ட் டேர்மாக கிடைக்கும் ட்ராவல். அதாவது சார் அப்ராட்னா இப்போது நான் யூஎஸ் போய் H1B கிடச்சிருமானா அவ்வளோதான் கிடையாது. கிடைக்கலாம், அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் ஷார்ட் டேர்மாக நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். அது அவங்கவுங்களுடைய படிப்பு, தொழில் பொறுத்து. நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போயிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வெளியூர் போயிட்டு வர மாதிரியாவது இருக்கும். ஆனால் ட்ராவலிங்க்கு உங்களுக்கு வரும், தொழில் சம்மந்தமே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்கேஸ் தொழிலில் எனக்கு ஏதோ சரியாக அமையலைன்னா குருமார்களை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து குருவோட வீடு, இது பெண் வீடு, குருவோட வீடு. குருமார்கள் வழிபாடு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். கனகப்பட்டியார், இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஜீவசமாதிகள் இருக்குது. சென்னையிலே ஒரு 108 ஜீவசமாதிகள் இருக்குது. ஒரு ஜீவசமாதியோ நீங்கள் போய் வழிபாடு பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். எதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னா, மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து நம்மளை வந்து போட்டு குழப்பி எடுத்துருவார். அதனால் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்து ஜாகிரதையாக இருங்க. இதில் இருக்கவங்க வந்து நல்ல மெடிடேஷன்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அந்த பெண் ராசி, நீர் ராசின்றதுனால மெடிடேஷன் நல்லா பண்ணுவாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். கோவில் ரெகுலராக போயிட்டு வாங்க. இந்த கருப்பு, க்ரே, டார்க் ப்ரௌன், டார்க் ப்ளூ, இந்த கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் சனி தாக்கத்தோடு அதிகமாக இருக்கும். இந்த கலர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வெள்ளை கலர், பட்டு அதிகமாக யூஸ் பண்ண உங்களுடைய மைண்டு சேஞ்ச் ஆகிறத வந்து நீங்கள் நல்ல லைவாகவே பார்க்கலாம். சொல்லுவாங்க, கலர் ஹேஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்தந்த கலர் யூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து
நல்லாவே ஒர்க் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெலாம் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் போயிட்டுருக்குன்னா அது அந்த உங்களுடைய பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கனாவே அந்த லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வீட்டு உள்ளே வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, கூல் டவுன் ஆக்குங்க. நம்ம இப்போ கலர் தெரப்பி சொன்னோம்ல, இப்போ சண்டைகள் பெரும்பாலும் எங்கன்னா கரெக்டாக பெட்ரூமில் தான் வரும். அப்போ பெட்ரூமில் வந்து லைட் கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் எந்த ஹோட்டல் வேணால் போய் பாருங்கள், எங்கேயாவது கருப்பு வச்சுட்டு பார்த்துருக்கீங்களா? இருக்காது, வெள்ளையில் தான் இருக்கும். ஏன்னா அது உங்கள் மைண்டை வந்து ரொம்ப லைட் ஆகும். இந்தமாதிரி கலர் தெரப்பி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே கிரகம் தான். மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் நம்ம வந்து தாராளமாக ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு வந்து என்ன கஷ்டமாக இருந்தாலும் பணம் உதவியோ பொருள் உதவியோ இல்லை மனிதனோட உழைப்பு உதவியாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் பணமோ ஒரு மனுஷனுடைய ஹெல்ப்போ இருந்தாலே நம்ம வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்களில் அதிகமாக வின் பண்ணுவீங்க. கையில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கையில் காசு வந்துட்டுருக்கோங்க. கொஞ்சம் ட்ரபுளோடு வரும், ஆனால் கையில் காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கையில் காசு இருக்கும், ஆள் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மனசையும் உடலையும் ஸ்டெடியாக வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் அதிகமாக வின் பண்ணுவீங்க. தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வியாழக்கிழமை குரு ஹோரையிட பண்ணுறது நல்லது. பானகமோ இல்லை நீங்கள் வந்து லட்டு பூந்தி கொடுத்து வழிபாடு பண்ணுறது நல்லது. குரு தட்சிணாமூர்த்தியும் இதே நாள் இதே கிழமைகளில் இந்த மஞ்சள் மூக்கடலையெல்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன்றும் உங்களுக்கு வந்து சனி பகவான் தாக்கம் அதிகமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இது வந்து அது சூட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் நம்ம நினச்சிருக்கோம். அது வந்து ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, ஓகே. பட் இது வந்து பல கர்மாக்களையும் அந்த சனி பகவானுடைய ஆறாவை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக குறைக்கும். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு கொடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை. அதுவும் உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கத்தை வந்து ரொம்ப குறைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்மீகத்தையும் அறிவியலையும் கலந்து யூஸ் பண்ண எந்த பயிற்சியாக இருந்தாலும் நம்ம அந்த வந்து ஸ்மூத்தாக கடந்துடலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மங்கள சனீஸ்வரர் பகவான் கோயில் எங்கே இருக்குன்னு போய்ட்டு வேண்டுங்க. இதெல்லாம் செய்ய இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி நல்லபடியாக மங்கள சனி பயிற்சியாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம எல்லா முக்கியமான விஷயமும் பார்த்தோம். ஓவராலாக லைஃப்பில் என்னென்ன இந்த ஜாப், மேரேஜ், பிஸ்னஸ், உடல் ஹெல்த்து, கடன், இந்த மாதிரி எல்லா ஓவரால் விஷயமும் பார்த்தோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு சரியாக எனக்கு அமைய மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது டூப்புன்னெலாம் சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை, 1000 வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல ஜோதிடம், அப்புறம் எப்படி அதை டூப் ஆகும்? என்னென்னா நம்ம ராசிக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம். இது ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணும்போது லக்னத்தை வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். அதனால் இப்போ நான் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னமும் என்னென்னு பார்க்க ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து உலகத்தில் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேருக்கும் பொதுவாக தான் இப்போ ஒன்று சொல்லிகிட்ருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க கிரகநிலை, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா தான் ஒன்றும் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா தனியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இதை தாண்டி இப்போ இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் ஓகே. இது 2.5 வருஷம் நம்ம வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2.5 வருஷத்தில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன், இது ஒரு பக்கம். இன்னொன்று, முக்கியமான நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம பண்டிகைகள்னு சொல்கிறோம், அது பின்னாடி நிறைய லாஜிக்கல் இருக்குங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சா, அடுத்து மாசி மகம் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைகள் வரும். ஒரு அமாவாசைகளும் கரெக்டாக கும்பிட்டுட்டு வாங்க. நம்ம நிறைய பயிற்சிகளில் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறது நிறைய சொல்லுவோம். கலர் தெரப்பியில் சொல்லுவோம், எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடணும், எது போடக்கூடாது. உணவு முறையிலேயே சனி பகவானுடைய தாக்கத்தை உணவு மூலியமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இதுலேயே நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் தனியாக கைடன்ஸ் வேணுனாலும் கால் பண்ணுங்கள். சனி பயிற்சின்றது பயப்படுற விஷயம் கிடையாதுங்க. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குறவர். இதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையறதுக்கு அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிறேன். நம்ம சனீஸ்வர பகவான், ஜெய்ஷா தேவி
குளிகன் மாந்தி எல்லாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.